உங்கள் கொலிமேரி தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஈகம் வாழுயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இன்று திரு அவையானது புனிதர்களும் திருத்துறர்களுமான சீமோன் யூதா என்பவருடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய பணிக்காலத்தில் தனக்கு பின்னர் தன்னுடைய இறையாட்சி பணியானது தொடரப்பட வேண்டும் என்பதற்காக 12 திருத்தூதர்களை அவர் தெரிந்தெடுத்தார். அவர்களை தம்மோடு இருக்கவும், நோய்களை குணமாக்கவும், பேய்களை ஓட்டவும் அதிகாரத்தையும் பயிற்சியையும் கொடுத்தார். இந்த திருத்தூதர்களூடாக இறையாட்சி மண்ணில் நிறுவப்பட்டதும் மேலும் திரு அவையானது வளர்ச்சி அடைந்து சென்றதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆண்டவர் தாமே இந்த திருத்தூதர்களை நமது திரு அவைக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லி போற்றி புகழ்வதோடு தொடர்ந்தும் பல பணியாளர்களை ஆண்டவர் தாமே அவருடைய இறையாட்சி பணிக்காக தெரிந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டு திருப்பலியில் இணைந்து கொள்வோம். மேலும் இன்றைய திருப்பலியை எய்டன் ஸ்டெஃபின் ராகலுக்கு ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைத்தனங்களுக்கு நன்றியாகவும், 40வது திருமண ஆண்டு நன்றியாக டெரன்ஸ் ராகல், ஏர்லின் ராகல் ஒப்புக் கொடுக்கும் நன்றியும், ஷெகோன்சன் டெனாரன்ஸ் 11வது பிறந்தநாள் நன்றியாகவும், இறந்து போன கின்ஸ்டன் பீட்டர்ஸுக்கு ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றியை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை தூயமர்களை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவா, புனித திருத்தூதர்கள் வழியாக நாங்கள் உம்மை அறிந்து ஏற்றுக்கொள்ளச் செய்தீரே. திருத்துறர்களான சீமோன் யூதா என்னும் புனிதர்களின் பரிந்துரையால் உம்மில் நம்பிக்கை கொள்ளும் மக்கள் பெருகி திரு அவையென்றும் வளர்ச்சி வர கனிவுடன் அருள்வீராக.
உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்செய்கின்ற அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் எபிசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன்குடி மக்கள், கடவுளின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கின்றீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருத்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக. படைப்புக்களின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புக்களின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புக்களின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புக்களின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வழி அவர்தம் கையில் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. படைப்புக்களின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. படைப்புக்களின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லுமில்லை, பேச்சுமில்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதுமில்லை. படைப்புக்களின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். படைப்புக்களின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் நீரெனப் போற்றுகின்றோம். திருத்துவர்களின் அருளும் ஆண்டவரை உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். வெடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோப்பு, யோவான், பிலிப்பு, பாத்திலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயின் மகன் யாக்கோப்பு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோப்பின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாஸ் கரியோத் என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதியா முழுவதிலுமிருந்தும் ஜெருசலேமிலிருந்தும்
தீர்சிதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீயாவிகளால் தொல்லைக்குள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று திரு அவையானது தூய சீமோன் மற்றும் யூதா ததேயு ஆகியோரின் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. இவர்களின் வாழ்வும் பணியும் நமக்கு என்ன செய்தியை சொல்கின்றது என்பதை பற்றி சிந்திப்போம். முதலாவதாக சீமோனை குறித்து சிந்தித்து பார்ப்போம். விவிலியத்திலே இவரை பற்றிய செய்திகள் மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றன. விவிலியத்திலே திருத்தூர்கள் அட்டவணையை தவிர்த்து வேறு எங்கும் இவரை பற்றி காண முடியாது. மாற்கு மற்றும் மத்தேயு நற்செய்தி நூல்களில் இவர் கானானியன் எனவும், லூக்கா நற்செய்தியிலே தீவிரவாதி எனப்பட்ட சீமோன் என்றும் அழைக்கப்படுகின்றார். இயேசு வாழ்ந்த காலத்தில் யூதர்களை ஆண்டு வந்த ரோமானியர்களுக்கு எதிராக கலகம் செய்தவர்களைத்தான் தீவிரவாதிகள் என்று அழைத்தார்கள். இப்படி கலகம் செய்தவர்களுள் ஒருவர்தான் சீமோன். இவர் ரோமானியர்களின் அதிகாரத்தை முறியடித்து யூதர்களின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காகவும் பாடுபட்டவர். அதோடு மட்டுமல்லாமல் ரோமானியர்களின் கைக்குள்களாக செயல்பட்டு வந்த ஒரு சில யூதர்களுக்கு எதிராகவும் இந்த தீவிரவாதிகள் கிளர்ந்தெழுந்தார்கள். தீவிரவாதிகள் ரோமானியர்களால் அழித்தொழிக்கப்பட்டதையும் அந்த வரலாறு சொல்லுகின்றது. இங்கே ரோமானியர்களின் அதிகாரத்தை முறியடித்து யூதர்களுக்கு விடுதலையை பெற்றுத்தருவார் என்ற நம்பிக்கையில்தான் தீவிரவாதியான சீமோன் இயேசுவின் குழுவில் சேர்ந்தார். ஆனால் இயேசு நாட்டிற்காக தன்னுடைய உயிரை தர நினைத்த சீமோனை நற்செய்திக்காக உயிரை கொடுக்க முன்வரச் செய்கின்றார். திருத்துரான தூய சீமோன் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு தொடக்கத்தில் எகிப்து நாட்டிலும் அதன் பின்னர் பெர்சியா நாட்டிலும் நற்செய்தி அறிவித்து அங்கே மறைசாட்சியாக உயிர் துறந்தார். இவ்வாறு சீமோன் ஆண்டவர் இயேசுவுக்காக தன்னுடைய இன்னுயிரை துறந்து நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு நமக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கின்றார். திருத்துரான தூய சீமோனை குறித்து சிந்தித்து பார்க்கின்ற வேளையில் நாம் தூய யூதாவையும் சிந்தித்து பார்ப்போம். நற்செய்தி நூல்களின் தொடக்கத்திலேயே யூதா என்று அழைக்கப்படுகின்றவர் பின்னர் ஆண்டவர் இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் கரியோத்திடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக யூதா ததே என அழைக்கப்படுகின்றார். ததே என்றால் துணிவு என்று பொருள். விவிலியத்திலே இவரை குறித்தும் போதிய ஆதாரங்கள் கிடையாது. ஆண்டவர் இயேசுவின் இறுதி இராவுணவின் போது இவர் பேசிய ஆண்டவரே நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக சொல்கிறீரே ஏன் என்பதுதான் இவர் பேசிய ஒரு வாக்கியமாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு இவர் பெர்சியா நாட்டிற்கு சென்று அங்கே நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது தீவிரவாதியான தூய சீமோனோடு கிறிஸ்துவுக்கு பின் 65ஆம் ஆண்டு கொல்லப்பட்டார். இவ்வாறு திருச்சபை மரபு நமக்கு சொல்லுகின்றது. தூய யூதா ததேயும் சீமனை போன்று ஆண்டவர் இயேசுவுக்காக தன்னுடைய இன்னுயிரை துறந்தார். யூதா ததேயு கைவிடப்பட்டோர் மற்றும் அனாதைகளின் பாதுகாவலராக இருக்கின்றார். இவர் இந்த மண்ணுலகில் வாழ்ந்த பொழுது கைவிடப்பட்டோர் மற்றும் அனாதைகளின் மீது அதிகமான அக்கறை கொண்டு வாழ்ந்திருக்க வேண்டும். அதனால்தான் அவர் அம்மக்களுக்கெல்லாம் பாதுகாவலராக இருக்கின்றார். இன்றைக்கு நாம் கைவிடப்பட்டோர் மீதும் அனாதைகள் மீதும் அதிகமான அன்பும் அக்கறையும் கொண்டு வாழ்கின்றோமா என்று சிந்திப்போம். இறுதி தீர்ப்பின் பொழுது இயேசு நான் அந்நியனாயிருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டாயா என்று தான் கேட்கின்றார். ஆகவே நாம் இப்படிப்பட்ட மக்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு வாழ்வோம். 1969ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி மனிதன் நிலவில் காலடி வைத்தான்.
அன்றைய தினத்தில் அன்னை திரேசா வாழ்ந்து வந்த நிர்மல் இல்லத்தில் ஒரு பேச்சு நடந்தது. ஒருவர் அன்னை திரேசா பார்த்து கேட்டார், அன்னையே, சில வேளை நிலவில் உங்களுக்கு பணி செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நிச்சயம் அங்கு சென்று உங்களுடைய பணியை செய்வீர்களா என்று. அதற்கு அன்னை திரேசா சொன்னார், அந்த நிலாவிலே அனாதைகளும் கைவிடப்பட்டவர்களும் இருந்தால் நிச்சயம் அங்கு போய் நான் பணி ஆற்றுவேன் என்று சொன்னார். தூய சீமோன், யூதா ததேயு நமக்கு நற்செய்தியின் சாட்சிகளாக இருக்கின்றார்கள். இவர்களுடைய அந்த நற்செய்தி அறிவிப்பு பணியால் நம்முடைய திரு அவை பல கோணங்களில் வளர்ச்சி பெற்றது. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு இந்த திருத்துவர்கள் பல இடங்களுக்கும் சென்று நற்செய்தி அறிவித்து பல பேரை ஆண்டவர் பக்கம் கொண்டு வந்தார்கள். எனவே இப்படிப்பட்ட இவருடைய துணிச்சலான செயலினூடாக திரு அவை வளர்ச்சி பெற்றதையும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் சீமோன், யூதா ததேயு போன்றோரின் வாழ்க்கையை குறித்து நாம் அறிந்த நாம் அவர்கள் இருவருமே இயேசுவுக்காக எப்படிப்பட்ட துன்பங்களை தாங்கிக் கொண்டார்கள் என்றும் அறிகின்றோம். திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவருமே இயேசுவுக்கு சான்று பகிர்ந்து வாழ வேண்டுமென்றே திரு அவையானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே நாம் ஒவ்வொரும் இயேசுவின் நற்செய்தி உலகெங்கமும் அறிவிக்க நற்செய்தி பணியாளர்களாகவும், அத்தோடு இன்றைய நற்செய்தி வாதகத்தில் ஆண்டவர் இயேசு 12 சீடர்களை தேர்ந்தெடுப்பதன் முன்பாக தனியாக இறைவனிடம் மன்றாடினார் என்று படிக்கின்றோம். இந்த பகுதியில் மட்டுமல்லாது இயேசு தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஜெபித்தார் என்று விவிலியம் நமக்கு கற்றுத்தருகின்றது. எனவே நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்கின்ற மக்களாகவும் வாழ்வோம். மேலும் திருத்துவர்களான தூய சீமோன், யூதா இவர்களின் வழியாக நாமும் நற்செய்தி அறிவிப்புக்கு நம்மையே தயாரிக்கவும் நம்மையே திரு அவைக்கு கொடுக்கவும் வரம் கேட்டு தொடர்ந்தும் திருப்பலியில் இணைந்து கொள்வோம். ஆமீன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்துறளான சீமோன், யூதா என்னும் புனிதர்களின் முடிவில்லா ஆட்சிக்கு வணக்கம் செலுத்தி உமை வேண்டுகின்றோம். எங்கள் வேண்டர்களை ஏற்று இந்த தூய மரங்களை கொண்டாட
நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றாலும் திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்று விம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்துறைகளை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதுடன் அணிகணையத்தோடும் சேர்ந்து இதைய பற்றுதலோடு மது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கிழந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பிறருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண மக்களியம் பிரிய தாந்தனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவினுடைய இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநாயக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைத்தனங்களுக்கு நன்றியாக எய்டன் ஸ்டெஃபின் ராகல் மற்றும் 40வது திருமண ஆண்டு நன்றியாக டெரன்ஸ் ராகல், ஏலின் ராகல், 11வது பிறந்தநாள் நன்றியாக ஷெகோன்சன் டினாரன்ஸ் ஒப்புக் கொடுக்கின்ற நன்றி கருத்துக்களை ஏற்றுக்கொள்வீராக. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உம்மிடம் நம்பிக்கையோடு வெவ்வேறு விதமான வேண்டல்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற வேளையில் கனிவோடு செவிசாய்ப்பீராக. நற்சுகம், பாதுகாப்பு போன்ற கொடைகளால் நிரப்பியறலும். தந்தையே, நீர் இவ்விலேந்து உடம் அழைத்து கொண்ட கின்ஸ்டன் பீட்டர்ஸ் என்னும் அடியார் நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் இதனோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினை கூர்ந்து உமது திருமுகவழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள், எவ்விலைகளுமோ குதிரை வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
இப்பொழுது எத்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் தியனமாய் இருப்போமாக. நாங்களது நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்திரளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடொன்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் தூய ஆவியாரோடு ஒன்றித்து உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். சீமோன் யூதா என்னும் திருத்துளின் வணக்கத்துக்குரிய பாடுகளங்களை உமது அன்பில் நிலைத்திருக்கச் செய்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. உங்கள் கொலிமேரி தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.